அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க குப்தா கறியும் தேங்காய் பால் சாதமும் செய்கிறத காமிக்கிறேங்க. பாருங்கள், குப்தா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கெட்டி கறி வந்துங்க 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. தேங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வச்சுக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு மேஜைக்கரண்டி பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். 6 முந்திரி வச்சுருக்கிறேன். கசகசா ஒரு மேஜைக்கரண்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5-6 வெங்காயம் வச்சுருக்கிறேன். பூண்டு 2 பல் வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 1 வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ள சாமாங்க. இதெல்லாம் முதல்ல தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதோடு சேர்த்து நம்ம கறி சேர்த்துக்கணும். நான் சின்ன ஜாலில் தாங்க போட்டிருக்கேன், அதுதான் நல்லா அரையும். பெரிய ஜாலில் போட்டால் அரைய மாட்டேங்குது. இப்போ கறியோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து பாதி பாதியாக பிரித்து அப்புறம் திருப்பி அரைக்கணும். பாருங்கள், பாதி எடுத்து வச்சிடுறேன். இதில் வந்து வெங்காயமும் பூண்டையும் பாதி போட்டுக்கிறேன். சின்ன ஜாலாக இருக்கலாம், எல்லாமே அரைய மாட்டேங்குது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். மீதமுள்ள கறியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கறதுனால இந்த வெங்காயத்தில் உள்ள சாரே இருக்கும், அது போதுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். மல்லித்தூள் ஒரு மேஜைக்கரண்டி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். குப்தா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து அதை ஊற்றணும், பால் மாதிரி ஊற்றணும். நான் தண்ணி வச்சுருக்கிறேங்க ஒரு பவுலில். தண்ணியை கையில் நனைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா ஷேப் கிடைக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பால் மாதிரி ஊற்றணும். எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்த்தா இந்த மாதிரி நமக்கு ஊட்ட வராது. அப்பப்போ நம்ம கையை வந்து நனைச்சிக்கணும் தண்ணியில். எல்லா குப்தாவும் ரெடி பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே குப்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கறி சால்னா தாளிக்க போகிறோம். நான் எலும்பு கறி தனியாக வச்சுருப்பேங்க. கட்டி கறி தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எலும்பு கறி இருக்குல்ல, அதை போட்டு நான் கறி குழம்பு மாதிரி செய்கிறேன். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்குது, வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். இப்போயே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு மணம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மட்டன் சேர்த்துக்கணும்.
இப்போ மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ எலும்பு தாங்க இதில் இருக்கும். அதில் அந்த எலும்போடு நம்ம கறி இருக்கும், அதை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதில் உள்ள சதை பாதிலாம் நான் வந்து வெட்டி தான் நான் வந்து குப்தாக்கு எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3 மேஜர் கண்டி போட்டுக்கிறேன். மல்லித்தூள் கூட தாங்க போடணும், அப்போ தான் குழம்பு திக்னஸாக கிடைக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 6 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. மட்டன் நல்லா வேகணும். ஆறு விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம குப்தா வறுத்துக்கிட்டலாம். கறி வெந்துக்கிட்டு இருக்கிறோம், குப்தா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோடனே குப்தாலாம் போட்டுக்கிறேன். நான் பாதி குப்தா வறுத்துக்கிறேங்க, பாதி குப்தா நான் குழம்புல போட்டுக்கிறேன். வறுத்த குப்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு நம்ம திருப்பி விடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர பிறகு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் 6 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குக்கரை. மட்டன் நல்லா வந்துருச்சு. இப்போ இன்னொரு சட்டியில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து காய்கறி போட்டுக்கணும். தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேன், கையால் பசஞ்சு விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் 2 இருக்குது, நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதாங்க. இப்போ 2 3 விசிலாம் விடக்கூடாது, விட்டாக்கா நம்ம கத்திரிக்காய் வந்து ரொம்ப காஞ்சி போயிடும். பக்கத்து அடுப்பில் குப்தா வந்துக்கிட்டுருக்கு. அப்பப்போக்கி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரே பக்கம் வெந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம குப்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம், எடுத்துடலாம். பாருங்க மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிறேன். இப்போ தேங்காய் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ லைட்டாக தண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ குப்தா போட ஆரம்பிச்சிடலாங்க. கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம குப்தா போட்டுடணும். கொதி வந்த பிறகு போட்டாக்க குப்தா வந்து அப்படியே ஓட்ட விட ஆரம்பிச்சிடும். ஷேப் நல்லா கிடைக்காது, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது. ஆனால் கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குப்தா போட்டுடணும். குப்தா போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. குப்தா நல்லா வெந்துடும், குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக மட்டன் குப்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
பார்த்து வந்து நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேங்க, அதையும் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு சட்டி வச்சுருக்குறேங்க. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நாங்கள் தஞ்சாவூர் சைடெலாம் வந்து வெந்தயம் தாங்க போடுவோம். தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, மணமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் நான் ஒரு மேசக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். ரம்ப இலை 2 இருக்குது, அதை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து லைட்டாக சவக்கிற அளவுக்கு வச்சுக்கணுங்க, கருக விட்டுறக்கூடாது. கருகி போயிட்டாக்க தேங்காய் பால் சாதம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மணம் வருங்க. அப்போ வந்து நம்ம தேங்காய் பால் புளிஞ்சு ரெடியாக வச்சுக்கணும். அதை சேர்த்துக்கிட்டணும் ஒன்று. நான் அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு பாருங்கள், கொதி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை சேர்த்துடணும். நான் புழுங்கல் அரிசி தாங்க போட்டிருக்கேன். பச்சரிசி வேணாலும் செய்யலாம், புழுங்கல் அரிசியும் செய்யலாம். 1க்கு 2 கணக்கு வச்சு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். முதல் தண்ணியை அளந்துக்கிட்டோன்னா அதில் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும். சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. தம் போடுற ஸ்டேஜ் வந்துச்சு. சிம்மில் வச்சு இப்போ தம் போடுறேன். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் குஃப்தா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துடுச்சு. இன்னொரு அடுப்பில் நான் வந்து முருங்கைக்கீரை காய்ச்சுறேங்க. முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிட்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குஃப்தா நல்லா வறுத்துச்சுங்க, நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நேரத்துக்கு தான் இருக்கணும். வறுத்த குஃப்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சேர்த்த பொருட்கள் எல்லாம் அதே மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. மனம் அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. தேங்காய் பால் சாதமாக வெந்தயத்தோட மணமும் ரொம்ப மணமாக இருக்குது. அப்படியே திருப்பி விடணும். தஞ்சாவூர் சைடெலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் தேங்காய் பால் சாதம். அவ்வளோதாங்க, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குஃப்தா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.